ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அரசு காலத்து சூழல் அப்படின்னு ஸ்குவாட் மாஸ்டர்ஸ் எங்கஸ்ட் சன் வாழ்வீரரின் கடைக்குட்டி சிங்கம் சீசன் 2 எபிசோட் 24 பார்க்கலாம். போன எபிசோட கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஜம்போ வச்சிருக்க அந்த ஜம்போ ஸ்குவாட்ல ஒரு சின்ன பீஸை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவனும் சூப்பர்பா தம்பி இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சது நாளைக்கு பார்க்கலாம் சொல்ல நம்ம ஹீரோ கோட்டைக்கு மேல நின்று அந்த ஊரையே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப டான்டைல் உருவத்தில் ஒருத்தன் வந்து நிற்பான். யாரான்னு பார்த்தா அவன் தான். நான் தான் குமார், கொக்கி குமார், கேள்விப்பட்டிருக்கியோ அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா நிக்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவனை பார்த்துட்டு, ஏய் நீயா, நான் இங்க முதல்ல வரும்போது என்ன பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டியா, அவன் நீ தானே அந்த மொட்டை கூட நின்று இருந்தியே அப்படி சொல்ல. அதை கேட்டு கொக்கி குமாரோ, ஆமாப்பா ஞாபகம் இருக்கா அவனுக்கு, பரவாயில்லையே ஞாபக சக்தி உனக்கு நிறையாவே இருக்கு. சரி அது இருக்கட்டும், உன் வாயில என்ன ஒரு பல்ல காணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட வாயை பிடிச்சிட்டு போனா. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ, ஏய் இவன் பூரா என்கிட்ட வந்தான், இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான், இதுதான் இவனோட சக்தியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அவன் சொல்லுவான் பாருங்க கொக்கி குமார், தம்பி உன் பள்ளி எதுக்குப்பா உடைச்சிருக்கு அப்படின்னு கேட்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், அதுவா இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலைவனத்துல டெமார் இருந்தான், அவன் என்ன செம்ம கடுப்பேத்திட்டான். அந்த செம்ம கடுப்புல பல்ல போட்டு கடிச்சனா, கடிச்ச கடியில என் பல்லு உடஞ்சிருச்சுப்பா அப்படி சொல்ல. அதை கேட்ட அந்த கொக்கி குமாரோ, சரி விடுப்பா என்கிட்ட ஒரு பல்லு இருக்கு, இதை மாட்டிக்க சூப்பரா இருக்கும் அப்படி சொல்ல. அதை பார்த்து நம்பிக்கிறவோ, என்னது உங்களோட பல்லா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜம்போ அந்த வாழை பிடிச்சி கடிச்சானே அந்த அளவுக்கு இந்த பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த டான்டல் ஒரிஜினல் டான்டல் அங்கே வந்துருவான். அதை பார்த்துட்டு அந்த கொக்கி குமாரோ, சரிப்பா நான் வரப்பா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்பீடாக போயிடுவான். அப்புறமா அவன் வந்து நிற்க. நம்ம ஹீரோ அந்த பல்லை காட்டிட்டு கேட்பான், ஆமாம் இந்த பல்ல அந்த கொக்கி குமார் கொடுத்துட்டு போனானே இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் வேற ஒரு பல்ல மாட்டிருக்காங்களா இங்கே இருக்க பல்ல வச்சு அப்படின்னு கேட்க. அதை கேட்டு டான்டலோ, இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையப்பா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா விடிஞ்சிரும். நம்ம ஹீரோ அடுத்த நாள் ட்ரைனிங்க்கு அங்கே உள்ள போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த கட்டணம் கல் எல்லாத்தையுமே கீழே எல்லாம் பார்த்துட்டே போவாரா. அதை பார்த்துட்டே போகும்போது தான் நம்ம ஹீரோக்கு தெரியும், இந்த கல்லுலாம் ஒன்றும் சாதாரண கல் இல்லை, இங்கே கடவுள்களோட சண்டையை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த கல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்னோட அப்பா எனக்கு கொடுத்தாரு அந்த பிளாக் ஸ்டோன் வெஸ்ட், அதுவும் இங்கே இருக்க கல்லும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, இதை எவன் எப்படி செஞ்சான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு போகும்போது காட்டுவாங்க பாருங்க. அங்கே ஒரு பாதை அப்படி ஒட்டஞ்சி அப்படி அந்த படி வரைக்கும் நீளமாக போகும். அதை பார்த்து இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜம்போ, தம்பி வாப்பா ட்ரைனிங் வந்துட்டியா, என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ, இது என்னது, இது யார் இப்படி அடிச்சு உடச்சா, இங்கே இருக்க கல்லுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க. ஜம்போ சொல்லுவான், தம்பி இது யார் பண்ணது தெரியாதா, அந்த டெமார் இருக்கான் பாரு உன்னோட முன்னோரு, அவன் தான் பண்ணது அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அப்படியா இது எப்படி பண்ணா, இது எந்த மாதிரியான அட்டாக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜம்பாவோ, தம்பி இப்போ அந்த ட்ரைனிங் தான் எடுக்க போகிறோம், இந்த வெட்டுக்கு பேரு ஆன்மா வெட்டு, இந்த வெட்டு சும்மா பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்ல. அதென்ன ஆன்மா வெட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு அந்த ஜம்பாவோ, தம்பி இதுல இருந்து ஆன்மா கூட தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெட்டு தம்பி, என்ன பார்க்கலாமா, நான் அவனுக்கு சொல்லித்தரேன் பாரு அப்படி சொல்லிட்டு சேட பவரை ஸ்வாட்டில் எடுத்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்லுவான், தம்பி என்ன சாக்காயிட்டியா, பாத்தியா என்னாலையும் சேட பவர் யூஸ் பண்ண முடியுது அப்படி சொல்ல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஏன் மொக்க போட்டுட்டு இருக்க, நீ தான் எனக்கு அந்த சேடா ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ண போறதுன்னு கற்றுக் கொடுக்க போற, அப்படி இருக்கும்போது உன்ட்ட அந்த சேட பவர் இருக்குன்னு எனக்கு தெரியாதா, பேசாம மொக்க போடாம எனக்கு எப்படி யூஸ் பண்றது சொல்லி கொடுயா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு ஜம்பவோ, தம்பி அவசரப்படாதப்பா கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பாரு, ஆன்மா வெட்டு பாடுறா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சேட பவர் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கா, இந்த அட்டாக்கை பார்க்கும்போது என்னோட லூனாக்கா ரெட் மூன் வச்சு அடிச்சாங்களே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த அளவுக்கு ஓவர் பவரான ஒரு அட்டாக் முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன்னா நான் 8 ஸ்டாருக்கு மேலே போயிட்டேன் போல இருக்கே, நான் ஒரு மாஸ்டர் லெவலில் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கேன் போல இருக்கே அப்படி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஜம்போ, தம்பி பாத்தியா சும்மா பயங்கரமா இருக்கா, இதுதான்ப்பா இந்த சேட ஸ்வாடோட ஃபர்ஸ்ட் ஃபார்மு, ஆன்ம வெட்டு எப்படி இருக்கு, வெட்டு எப்படி இருக்கு தரைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட. தரையில பார்த்தா அந்த டெம்மார் வெட்டிருப்பான் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பாதி கீழே தான் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ, ஏங்க சூப்பராக வெட்டினீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது ஸ்பீடாகவும் இருந்தது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு அந்த ஜம்பவோ, தம்பி இந்த மாதிரி தான் கற்றுக்கணும், நீ இதை மாதிரி எப்படி கற்றுக்கணும்னா உன்னோட எதிரியோட பவரை பற்றி நீ கவலைப்படாமல் உன்னோட ஃபுல் சக்தியை யூஸ் பண்ணி உன்னோட மனக்கண்ணையும் உன்னோட மன ஆற்றலையும் யூஸ் பண்ணி நீ அட்டாக் பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, ஜம்போ
அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி 3ஆம் ஷிப்பில் ஒருத்தனை அட்டாக் பண்ணேன். அவனை அட்டாக் பண்ணும்போது என்னோட ஸ்வாடில் மொத்த சாட எனர்ஜி கொண்டு வந்து நான் அந்த ஸ்வாடை என்னோட பாடி பார்ட்டில் ஒரு பார்ட் மாதிரி உணர்ந்து அதை வச்சு வெட்டினேன். அதை வெட்டும் போது நான் என்னோட சக்தியை மட்டும்தான் உணர்ந்தேன், வேற எதை பற்றியுமே யோசிக்கல. அந்த மாதிரி தானே சொல்கிறீங்க, அந்த மாதிரி தான் செய்யணும், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு அந்த ஜம்பவோ ஆமாப்பா இந்த மாதிரி தான், இந்த சக்தியை ஃபுல்லாக நம்ம உணர்ந்து செய்யணுமே, ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆன்ம வெட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஷேடோ ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு அந்த ஜம்போ மறுபடியும் அவனோட ஷேடோ பவர் யூஸ் பண்ணி வெட்டுவான் பாருங்க. இந்த தடவை வெட்டும் போது பார்த்தா அந்த டெம்மார் வெட்டினா பார்த்தீங்களா, அந்த நீளமா அது வரைக்கும் கொஞ்சம் கிட்ட போயிருதுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த அளவுக்கு ஃபுல் பவரோட போயிடுது வெட்டு, சும்மா தரையை பேத்துட்டு போயிருதா. அதை பார்த்துட்டு அந்த ஜம்பவோ இந்த தடவை சூப்பராக வந்துருக்குப்பா, நீ சொன்ன மாதிரி தான், இல்லை நான் சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன என்கிட்டயே டக்கால்ட்டியா, நீ சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜம்பவோ என்னப்பா சொல்கிற, நான் தான்ப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், நீ என்னமோ ஏதோ ஒரு ஐடியா சொல்லிட்டியாமா உடனே சொல்லி கொடுத்தங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்பிக்கிறவோ இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நான் அதை வெளியே போய் சொன்னால் என்ன ஆகும், டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா உன் மானம் கப்பல் ஏறிடாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ஜம்போ சொல்லுவான் எப்பா என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் எனக்கு நீங்கள் அந்த ராயல் ஸ்வாட் எங்கேயோ வச்சிருப்பீங்களாமே, அதை நீங்கள் தான் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ராயல் ஸ்வாட் எங்கே இருக்குன்னு எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த ஜம்பவோ என்னப்பா சொல்கிற, ராயல் ஸ்வாட்லாம் நீ பார்க்கக்கூடாது, அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுவியா, அதுக்கெல்லாம் அவன்கிட்ட சக்தி இல்லை அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் என்னப்பா எனக்கு ராயல் ஸ்வாடை பார்க்கணும் தான் சொன்னேன், இப்போ நான் அந்த ராயல் ஸ்வாடை பார்த்தே ஆகணும், கொண்டு போய் காட்டுறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜம்பவோ என்னப்பா என்னையே மிரட்டுற நீ, அந்தளவுக்கு பெரிய ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அங்கே கொக்கி குமார் வந்துடுவான். தம்பி ஒரு நிமிஷம் இல்லை, இங்கே பாரு உனக்காக பல்ல செதுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த மாட்டிக்க சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பல்ல நம்ம ஹீரோ வாயில் அப்படி பிடிச்சிருந்தா வாயத்தோற அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன். நம்ம ஹீரோ வாய்க்குள்ள போனோன்னு அந்த பல்லு வெறும் ஈரில் மட்டும் மாட்டாமல் டிஎன்ஏ ஃபுல்லாக கலந்து ஏதோ மேஜிக் மாதிரி ஆயிரும். அப்புறமா பார்த்தா இதுக்கு முன்னாடி அங்கே இருந்த எல்லா பேட்டில் கிங்கு, அந்த மொட்டை, இந்த கொக்கி குமாரி, இவனுக்கு முன்னாடி எல்லாருமே இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மெமரி எல்லாமே நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்துட்டு போகும். நம்ம ஹீரோவோ இந்த மெமரி இது எப்படி எனக்கு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில், அப்போ நம்ம ஹீரோ அந்த விளையாட டீச்சரை பார்த்து கேட்டுப்பான் ஆமாம் டீச்சர் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த மக்களோட மெமரியை நம்மக்கிட்ட கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பில்லை ஜின்னு, அப்படி பண்ணணும்னா அது எங்களோட ஹிஸ்டர் குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்களோட பழைய மேஜிக்காக மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் அந்த மேஜிக்லாம் அழிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்னா ஒரு மெமரியை அழிக்கலாம், அவங்களோட அந்த பழைய மெமரியை மட்டும் அழிக்கலாம், வேற ஒருத்தங்க பழைய மெமரிலாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்ல, அப்படியே கட் பண்ணா திரும்பி இங்கே ப்ரெசென்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் இவங்ககிட்ட இந்த அளவுக்கு மேஜிக் பவர்லாம் இருக்கா, கொக்கி குமார் இது எந்த மாதிரியான மேஜிக் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அது கொக்கி குமார் இதெல்லாம் மேஜிக் பவர் கிடையாதுப்பா, இது வேற மாதிரி உனக்கு போக போக புரியும் அப்படி சொல்ல, அதை கேட்டு இந்த பக்கம் அந்த ஜம்பவோ இதெல்லாம் மேஜிக் பவர் கிடையாதுப்பா, ஆனால் இவன் ஒரு வெப்பன் செய்வான், இவன் டைம்லாம் இங்கே ஓடிட்டு இருந்தது பாரு, இப்போ டைம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இங்கே இதுக்கு முன்னாடி டைம் ஓடிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பிளாக் ஸ்மித்து அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ யோசிப்பான் பாருங்க, என்னது பிளாக் ஸ்மித்தா அப்படின்னா இவங்கெல்லாம் கடவுளுக்கே வெப்பன் செய்கிறவங்களாச்சு, இவன் அந்த அளவுக்கு வெப்பனெல்லாம் உருவாக்குறவனா, இதனால தான் இவங்க ஓவர் அட்ராசிட்டி பண்ணி மற்ற கடவுள்கிட்ட சண்டை போட்டு செத்து போயிருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் அந்த கொக்கி குமார் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தம்பி நீ 2வது வெற்றி அடைவல்ல, அந்த 2வது வெற்றியை நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ என்னது இவனுங்க வெற்றியை சாப்பிடவா சக்ஸஸை சாப்பிடவான்னு இருக்கானுங்க, இதுக்கு முன்னாடி அந்த ஜம்பவும் வெட்டினா வாழை சாப்பிட்டுட்டு இது உன்னோட முதல் வெற்றி இதை நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டான், இப்போ என்னன்னா இவன் எனக்கு 2வது வெற்றியை கொடு நான் சாப்பிட்றேங்கிறான், சரி என்னமோ ஒன்று சரிப்பா உனக்கே நான் 2வது வெற்றியை தரேன் நீ ஏன் சாப்பிடு அப்படி சொல்ல, அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனில் பார்த்தா தொடர்ந்து நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான், யாருக்கிட்ட அந்த கொக்கி குமார் கிட்ட. அந்த கொக்கி குமார் கிட்ட நம்ம ஹீரோ எந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறான் அப்படின்னா ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் பவர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவன் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். அந்த கொக்கி குமாரோட ப்ளஸ்ஸு ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, அவனோட உடம்பை எந்த மாதிரியெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தானே இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறான். அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பவர் வச்சுட்டு இங்க இருக்கிற நெஞ்சில ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஹீரோ நெஞ்சில உருவாக்கிட்டு அந்த ராயல் ஸ்வாட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுட்டு வேகமா அட்டாக் பண்ணுவான் பாருங்க வேற லெவல்ல. அதை பார்த்துட்டு கொக்கி குமாரோ தம்பி வேற லெவல் பண்ணிட்டியே, இதெல்லாம் சாதாரணம் இல்லப்பா,
டெம்மார் கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல அப்படி சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவோ டெம்மாருக்கு இந்த மாதிரி நீ பல்லு கொடுத்துருக்கியா இல்லைல்ல பல்ல கொடுத்தா அவனும் இந்த மாதிரி பண்ணுவான் இருந்தாலும் இந்த பவர் என்னால் ஃபுல்ஸாக யூஸ் பண்ண முடியல இதில் ஒரு சிக்கல் இருக்குது இங்கே பிறந்தவங்களால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுது ஏன்னா இவங்க இங்கே பிறக்கும் போதே அவங்க நெஞ்சில் இந்த ஸ்டோன் வந்துடுது அதனால் அவங்க பவர் வேறு லெவலில் இருக்குது இப்போ மனுஷனாக இருக்குன்னா புதுசாக அந்த ஸ்டோனை கொண்டு வந்து யூஸ் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதோட முழு பவரை என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அப்பன்னு பார்த்து அங்கே ஜம்பா வந்துடுவான் அதை பார்த்துட்டு கொக்கி குமாரோ ஜம்பா வந்துட்டியா கரெக்டான டைம் தான் வந்திருக்க என் ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அதை கேட்டு ஜம்பா சொல்லுவான் அப்படியா அப்படின்னா அந்த 4வது பேட்டில் கிங் இருக்கா பாரு அவ தான் இவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அது யாருங்க அப்படின்னு சொல்ல இங்கே இவன் சொல்லுவான் பாருங்க கொக்கி குமார் அவளா அவ பேச முடியாது அவ ஊமை பிறவி ஊமை அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஜம்போ டேய் என்னடா சொல்கிற அவள் நல்லா பேசுவாடா ஊமெல்லாம் கிடையாது அவள் வேணும்னே அமைதியாயிட்டா யார்ட்டையுமே பேசுறது இல்லை அதனால் அவளை எல்லாருமே ஊமை நினச்சிட்டு இருக்காங்க அவள் நல்லாவே பேசுவா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அந்த பேட்டில் கிங் அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருப்பா அவளை பார்த்துட்டு நம்ம இங்கே ஜம்போ ஹீரோகிட்ட சொல்லுவான் தம்பி இது நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படி சொல்ல நம்ம ஹீரோவோ இவன் ஏன் எப்படி இருக்கா நான் எப்படி கற்றுக்க போகிறேன் ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அப்படி மாசா வந்துட்டு சர வாழை வச்சு ஏதோ பண்ணுவா பார்த்தா என்னோட பேர் ரின்ஃபா அப்படின்னு எழுதியே காமிக்கிறா போல இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ரின்ஃபாவா ஓ அதுதான் இவங்க பேரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஜம்பா இருப்பான் இதை தான் நீ தனியாக இருக்கும்போது ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தியா இதுக்கு நீ வாயை திறந்து பேசிக்கலாம்ல அப்படின்னு கடுப்பேற்றி விட டக்குன்னு அவங்க சர்ன்னு போய் அந்த ஜம்பாவை ஓங்கி ஒரு அட்டை அடிப்பாங்க பாருங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இங்கே என்ன நடந்தது எப்படி இங்கேருந்து சர்ன்னு அவ்வளோ வேகமாக போனாங்க ஆமாம் எதுக்கு அவனை அட்டாக் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் அடி வாங்கிட்டு கிடப்பான் அந்த ஜம்போ மண்டலாம் ரெட் லைட் அடியும் அந்தளவுக்கு பயங்கரமாக அடி வாங்கியிருப்பான் அவன் கடுப்பாயிட்டு ரின்ஃபா என்ன தைரியம் தான் என்ன அடிப்பா இறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்குவாடை எடுத்துட்டு வேகமாக அட்டாக் பண்ண போவான் அவங்க ரின்ஃபா போ டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த பக்கம் போயிட்டு அவனை ஒரே அடி அதை பார்த்துட்டு இந்த பக்கம் கொக்கி குமார் என்ன தைரியம் தான் அவனை அடிப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏர்லேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க 1/2 மணி நேரம் சண்டை சும்மா பயங்கரமாக இருக்கும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டெமி கார்ட்ஸ்லாம் இப்படி தான் சண்டை போடுவாங்களா இந்தளவுக்கு வேற லெவல் ஃபைட்டாக இருக்கே இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபைட்டை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான் இந்த பக்கம் பார்த்தா ஜம்போ கீழே உட்காந்துட்டு எதுக்குடி என்னை அடிச்ச தேவையில்லாம என்னை அடிச்சுட்டா நான் பேசாம தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி அந்த பக்கம் பார்த்தா கொக்கி குமாரும் அந்த ரின்ஃபா வானத்துலேருந்து சண்டை போட்டவங்க கீழே இறங்கி வந்துட்டு இருக்கேன் கொக்கி குமார் அவங்கள பார்த்துட்டு ரின்ஃபா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு அமைதியாக நல்ல பிள்ளையாட்டம் இருக்கான் அவனை போட்டு அடிக்கிற ஒரு வாயில்லாத ஜீவனை இப்படி அடிக்கிறது இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர் தான் பண்ணிட்டு இருக்க சரி நீ ஏதோ பண்ணிட்டு போ அவனுக்கு ட்ரைனிங் கொடு நான் அவனை இங்கேருந்து கூட்டிட்டு போகிறேன் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்போவை அப்படியே தூக்கிட்டு போவான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் சொல்லுவான் பாருங்க கொக்கி குமார் ஜம்போ கிட்ட ஜம்போ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா அவளே எதுக்கு எடுத்தாலும் அடிப்பா அவகிட்ட போய் வாயை விட்டுட்டு இப்படி அடி வாங்குற உனக்கு தேவையில்லாத வேலை இப்படியே பேசி எத்தனை இடத்துல அடி வாங்குவேன் எல்லா இடத்துலையும் நானே வந்து காப்பாற்றிட்டு இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு ஜம்போவை அப்படி கூட்டு போயிட்டே இருப்பான் இந்த பக்கம் பார்த்தா 4வது பேட்டில் கிங் ரின்ஃபா அவங்க நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இவங்கள பார்க்க என்னோட மீனாக்கா மாதிரி இருக்காங்களே என்னோட மீனாக்காவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி தான் இவங்களையும் ஹேண்டில் பண்ணும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மீனாக்காக்கு நம்ம ஹீரோ நினச்சது தெரிஞ்சிடும் போல இருக்கு அப்படி தூக்கத்தில் இருந்துச்சு சின்ன தம்பி எங்க ஜின்னு எங்க அப்படி சொல்லிட்டு எந்திக்க இந்த பக்கம் பார்த்தா அந்த நீர்வாழ் மங்குஸ்தான் உயிரினம் இருக்கு பார்த்தீங்களா அது கூட தான் நம்ம மீனாக்கா இருக்காங்க அது அப்படியே என்னாச்சு அப்படி சொல்லி எந்திக்க இந்த பக்கம் பார்த்து மீனாக்காவோ எந்திரிச்சிட்டியா நான் தெரியாமல் எந்திரிச்சிட்டேன் வா மறுபடியும் போய் தூங்கலாம் அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி தூங்குவாங்க நம்ம மீனாக்கா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்புறமா ரின்ஃபாக்கா மாறி மாறி நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவும் அவங்க இருந்து அட்டாக்கை மாற்றி வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அவங்க சொல்லுவாங்க இவங்க என்னை அடிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது 10 நாள் கடந்து போயிடுது இதே மாதிரி சும்மா மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அப்போ நம்ம ஹீரோ பார்த்து அந்த ரின்ஃபா அக்கா தரையில் எழுதி கேட்பாங்க நீ ஏன் அந்த சேடோவோட செகண்ட் ஃபார்மை நீ என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு வாழை வச்சு மறுபடியும் தரையில் எழுதி வைக்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஆமாங்க இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வந்ததுலேருந்து ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கே இல்லை நான் அது ஒரு ட்ரைனிங்காகவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் பார்த்தா ஜம்போவும் கொக்கி குமார் உட்காந்துட்டு ஏதோ படத்தை பார்க்குற மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க
ஜம்பா சொல்லுவான், ஏ மச்சி பாத்தியாடா அவன் பின்றால அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கொக்கிக்குமாரோ, ஏ ஆமாண்டா பாயிண்டா பேசுறான், வேற லெவல் பண்ணிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்புறமா அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீங்க ஏன் அந்த கொக்கிக்குமார் ஜம்பா மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டீங்க, அவங்க எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நீங்க வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேசவே மாட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கத்துக்கிறது ஒண்ணு, செவுத்த பார்த்து பேசுறது ஒண்ணு, வேஸ்ட். உங்ககிட்ட ஒண்ணுமே கத்துக்க முடியாது. நான் என்னோட ஊரை பார்த்தே போறேன், உங்ககிட்ட போய் கத்துக்க வந்த மத்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் மறுபடியும் ஜம்போ அதை பார்த்துட்டு, நோட் பண்றா பின்றான்டா அப்படி சொல்ல, கொக்கிக்குமாரோ, ஆமாண்டா அவளையே லாக் பண்ணிட்டான் வரேன், அவளாலேயே ஒன்றும் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா அந்த ரின்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க டக்குன்னு அவங்க வாயை மூடி வச்சிருந்த அந்த துணியை எடுத்துட்டு, நீ இதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்லி கொடுக்க போறேன்றத கவனமா கவனி, நான் உனக்கு இதுக்கு முன்னாடி நீ பார்க்காதது எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் அப்படின்னு பேசிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம அனிமே ஃப்ரீக் TN 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.